திருக்குறள் அதிகாரம் 97. மானம். இன்றி அமையாச் சிறப்பின ஆயினும் குன்ற வருபவிடல். ஒன்று இல்லாமல் எதுவும் நடைபெறாது என்னும் அளவிற்கு அது முக்கியமானது. ஆனாலும் அதைச் செய்தால் குடும்பத்திற்கு இழிவு வரும் என்றால் அந்த ஒன்றைச் செய்யாதே. சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டு பவர். புகழுடன் தன் குடும்ப பெருமையை நிலைநாட்ட விரும்புபவர் புகழுக்குரியவற்றைச் செய்யும் போதும் தம் குடும்ப பெருமைக்கு ஏற்காத இழிவுகளைச் செய்ய மாட்டார். பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. நல்ல குடும்பத்தில் பிறந்து மானம் காக்க எண்ணுவோர் செல்வம் நிறைந்த காலத்தில் பிறரிடம் பணிவுடனும் வறுமை வந்த காலத்தில் தாழ்ந்து விட்டு கொடுக்காமலும் நடந்து கொள்ள வேண்டும். தலையின் இழிந்த மயிரனையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் மானம் காக்காமல் தம் உயர்ந்த நிலையை விட்டுவிட்டு தாழ்ந்தால் தலையை விட்டு விழுந்த மயிரை போன்றவர் ஆவார். குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செயின். நல்ல குடும்பத்தில் பிறந்து மலை போல உயர்ந்தவரும் கூட தாழ்வானவற்றை ஒரு குன்றிமணி அளவு செய்தாலும் தாழ்ந்து போவார். புகழென்றால் புத்தேள் நாட்டு உய்யாதால் என் மற்ற இகழ்வார்பின் சென்று நிலை. உயிர் வாழும் பொருட்டு மானத்தை விட்டுவிட்டு தம்மை இகழ்பவர் பின்னே சென்று வாழும் வாழ்வு இம்மைக்கு புகழ் தராது, மறுமைக்கு விண்ணுலகிலும் சேர்க்காது. வேறு என்னதான் தரும் அது? ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. இகழுபவர் பின்னே சென்று அவர் தரும் பொருளை பதவியை பெற்று உயிர் வாழ்வதைக் காட்டிலும் அவன் இறந்து போனான் என்று சொல்லப்படுவது அவனுக்கு நல்லதாம். மருந்தோமற்ற ஊனோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து. குடும்ப பெருமைக்கான மானம் அழிய நேர்ந்தபோது இறந்து போகாமல் இந்த உடம்பை காத்து வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்து ஆகுமோ? மயிர்நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர்நீப்பர் மானம் வரின். மயிரெல்லாம் இழந்துவிட்டால் உயிர் வாழ முடியாத கவரிமான் சாமரம் போன்றவர் தம் குடும்ப பெருமை எல்லாம் அழிய நேர்ந்தால் உயிர் வாழமாட்டார். இளிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு. தனக்கு இகழ்ச்சி வரும்போது உயிர் வாழாத மானம் மிக்க மனிதரின் புகழ் வடிவை பெரியோர் தொழுது பாராட்டுவர்.